இல்லை இருக்கக்கூடாது. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் மே மாதம் 13ஆம் தேதி நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அருகாமையில் தான் நிற்கிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாக தீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவு தூவி வந்திருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கு வந்து இந்த மே மாதம் 18ஆம் தேதியை முன்னிட்டு இன்றைக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக நேற்று 12ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் இந்த நிகழ்வுகள் வந்து அனுஷ்டிக்கப்பட்டன. அது தொடர்பான காணொலியும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்காதாக்கள் பாருங்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்த நல்லூர் அடியில் தியாக தீபம் திலீபன் அண்ணாவுடைய இந்த நினைவேந்தலுக்கு முன்பதாக இந்த கஞ்சிகள் வந்து காய்ச்சப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைய தினம் இந்த இடத்துல 2 இடங்களில் இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு, அதாவது இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற அனுஷ்டிப்புன்றது வெறும் நாங்கள் உணவுகளை பகிர்ந்து கொள்வதையும் தாண்டி இந்த யுத்த கால பகுதிகளில் அந்த இறுதி கால பகுதியில் மக்கள் அடைந்த துன்பங்களை அவர்கள் உணவுக்கு இல்லாமல் இருக்கிற அரிசிகளை வச்சுக்கொண்டு ஒரு டேசர் தண்ணிக்குள்ளே குறிப்பாக 2 கிலோ அரிசி 1 கிலோ அரிசிகளை போட்டு தான் அந்த நேரங்களில் உப்புகளும் இல்லாத நேரத்தில் அப்படித்தான் அவர்கள் அந்த கஞ்சிகளை வந்து காய்ச்சி குடிச்சிருந்தார்கள். அதை வந்து ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இப்போ இங்கே காய்ச்சப்படுகின்ற கஞ்சிகளும் நாங்கள் வந்து வீடுகளில் காய்ச்சி குடிக்கிற மாதிரியான கஞ்சிகள் மாதிரி இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அரிசியையும் தண்ணியையும் வச்சு சாதாரணமான முறையில் தான் இந்த கஞ்சிகளை வந்து இங்கே காய்ச்சி கொண்டிருக்கணும். வந்து இந்த கஞ்சியை வந்து காய்ச்சி முடிச்சிருக்கணும். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது முள்ளிவாய்க்கால் பசு போக்கின கஞ்சி. முள்ளிவாய்க்கால் பசு போக்கின கஞ்சி. முள்ளிவாய்க்கால் பசு போக்கின கஞ்சி. முள்ளிவாய்க்கால் பசு முள்ளிவாய்க்கால் பசி போக்கிறார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது சிரட்டையில் தான் பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த போர்க்கால சூழ்நிலைகளில் வந்து தேங்காய்க்கு சரியான பஞ்சமாகத்தான் இருந்தது. அந்த நிலவரத்தில் வந்து சிரட்டைகள் எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கிது. ஆனால் ஏன் சிரட்டையில் பரிமாறப்படுது என்ற கேள்விகளும் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து இந்த கஞ்சி என்றது வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு வண்டே கப்பில் நாங்கள் குடிச்சிட்டு போகிறோன்றது வந்து ஒரு ஆடம்பரத்தின் ஒரு பாணியாக இருக்கும் என்கின்ற வகையில் அது வந்து ஒரு எளிமையான ஒரு ஒன்றாக எளிமையான உணவு, அந்த நேரத்தில் கிடைச்ச உணவு இதுதான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காண்டி இவர்கள் இந்த சிரட்டையில் வந்து இப்போ பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் பசி போக்கிய கஞ்சி என்கின்ற இந்த வாசகத்தோடு இங்கே வருகின்ற இந்த பாதைகளால் போய் வருகின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த கஞ்சிகள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வந்தது வாழ்ந்தது அதுக்கான அதிலும் அதே மாதிரி காட்சி கொடுக்கணும். அரிசி கூட போதிய அளவு இல்லை, உப்பே இல்லை, அவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இருந்தது. கஞ்சி எல்லாருக்கும் கிடைச்சது இல்லை. அதை சாப்பிட்டதை
இந்த கஞ்சி குடிச்சு கொண்டு இருக்க செல் எல்லாம் வந்து கனவில் செத்து இருக்கிறாங்க. விமான தாக்கல் எல்லாம் செய்து அம்மாங்கள் அண்ணே அம்மா கட்டோட கொண்டு போய் முதல்ல மே 18, 2009 இறுதிக்கட்ட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட இடத்தில் தமிழர்களுடைய ஒரு குறுகிய நிலப்பரப்பில் இந்த மக்கள் சுற்றவர ஆயுத முனைகளில் ஒடுக்கப்பட்டு இனப்படுகொலை நடந்த அந்த முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்களுடைய பசியை போக்கினதுதான் இந்த கஞ்சி. பாதுகாப்பு வலயம் என அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் மக்கள் அந்த பாதுகாப்பான வலயத்தை நோக்கி அந்த பிரதேசத்தில் தங்களுடைய உயிரை காக்கிறதுக்காக அங்கே சென்ற நேரம் கொத்து குண்டுகளை அடித்து எங்களுடைய தமிழ் இனத்தை அழித்த அந்த வரலாற்று படுகளை வலிகளை சுமந்த இந்த வாரமே மே 18 வாரம். இந்த வாரத்தில் அங்கே பொருளாதார தடையால் ஒரு உப்பு கூட இல்லை, அந்த நேரத்தில் போதிய அரிசி இல்லை. இருக்கிற அரிசியில் தண்ணியை ஊற்றி காய்ச்சப்பட்டு அவருடைய தற்காலிக பசியை போக்கினது. அந்த நேரத்தில் கூட அந்த கஞ்சி காய்ச்சப்பட்ட அந்த பானைகள் கூட இராணுவத்தால் அடிக்கப்பட்ட அந்த செல் துகள்கள் பதம் பார்த்து பல உயிர்களை காவு கொள்ளப்பட்ட அந்த வரலாற்று துயரமிக்க இந்த சம்பவத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு ஆயுத போராட்டத்தில் அல்லது பொதுமக்களை இராணுவத்தினரிடம் சரணடைய சொல்லி அரசாங்கம் அறைகூவல் விட்டிருந்தது. அதனை நம்பி பல பேர் அரசாங்கத்தில் சரணடைஞ்சார்கள். அதை விட பெற்றோர்கள், இதில் நிற்கிற பெற்றோர்கள் தங்களுடைய கணவன்மார்களை பிள்ளைகளை இந்த இராணுவத்தினரிடத்தில் கையளிக்கப்பட்டார்கள், உயிரோடு கையளித்திருந்தார்கள். ஆனால் 16 ஆண்டுகள் கடக்கின்ற இந்த நேரத்தில் இந்த உயிரோடு ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய நிலவரம் இதுவரைக்கும் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த போரின் பெயரில் கைது செய்யப்பட்ட போர் சூழல் காலப்பகுதியில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியிலேயும் சரி அல்லது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கும் சரி கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் சிறைகளில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மீதம் இன்னும் 10 பேர் 30 ஆண்டுகளாக இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் போர் முடிந்து ஒரு சமாதான சூழல் ஏற்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கங்கள், ஆனால் அவர்களை இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இன்னும் நிலவில்லை. அதே போல கடந்த அரசாங்கங்களில் இந்த கைதிகளுடைய விடுதலை சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்ட அழுத்தங்கள், பொருளாதார நெருக்கடிகளால் அந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருந்த வரலாறு சம்பவங்களும் இந்த மண்ணில் அரங்கேறியிருந்தது. ஆனால் தற்போது உள்ள அரசாங்கம் தன்னுடைய ஆசனங்களை, தன்னுடைய கதிரைகளை, தன்னுடைய ஆட்சிகளை தக்க வைத்து மேலும் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முனைப்பு காட்டியிருக்கிற இந்த நேரத்தில் கூட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக எந்த விதமான பேச்சும் இடம்பெறவில்லை. ஆனால் உறவுகள் குரலற்ற குரல் அமைப்பு கைதிகளுக்காக வேலை செய்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மின்னஞ்சல் ஊடாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். அதே நேரத்தில் பிரதமருடைய கையில் நேரடியாக கையளிக்கப்பட்டிருந்தது இந்த மகஜர்களும் இவர்களுடைய விடுதலைக்கான கோரிக்கைகளும். ஆனால் இன்று வரை இடம்பெறவில்லை. நேற்று வெசாக் தினத்தை முன்னிட்டு 388 பொது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த நேரத்தில் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்கள் இந்த 10 பேருக்கு விடுதலை கிடைக்கும் என்று. கடந்த சுதந்திர தினத்தில் கூட, இல்லை ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தில் கூட பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் ஒருத்தர் கூட
இந்த அரசாங்கத்தால இந்த நிமிடம் வரை விடுதலை செய்யப்படாது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையும் அளிக்கின்றது. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில பெரும்பாலான தமிழ் மக்கள் தமது விருப்பத்துக்கு மாறாக இவர்களை நம்பி வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஏமாற்ற சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உங்களுடைய கரங்கள்ல உங்களுடைய கைகள்ல உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட உறவுகள், அதே நேரத்தில் வெள்ள வேன்களில் இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்துல பல பேரால எங்களுடைய உறவுகள் துடிக்க இழுத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்படவில்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த அரசாங்கங்கள் எதுவும் பதில் கூறவில்லை. எனவே இந்த தருணத்தில் நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அழுகிறதுக்கு கூட கண்ணீர் உடல்கள் இல்லாம பல வலிகளோட வீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்குரிய நீதி வேண்டும், தங்களோட கையால ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குரிய நியாயம் வேண்டும், அவர்களை உயிரோட எங்கட கையில ஒப்படையும் கொண்டு சொல்லி கடந்த அரசாங்கத்திட்டம் கேட்டிருந்தது. அது ஏமாற்றத்தில் முடிந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்படுத்ததுக்கு பின்னர் இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வலுப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கூறவில்லை. எனவே இந்த அரசு கடந்த காலத்துல இப்படி ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ளால வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்து கைப்பற்றி இருக்கின்றது. ஆனால் இவர்களும் பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பொது மன்னிப்பு அளித்து அவர்களும் இன்று ஆட்சி பீடத்தில் அரசு நிர்வகித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இலங்கை தீவிர தான் இந்த தமிழ் மக்களும் வாழ்ந்த இந்த சூழல்ல நாங்களும் இந்த தேசத்துல சுதந்திரமா வாழணும் என்ற இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நியாயமான தீர்வு கிடைக்கணும் என்று இந்த பல உயிர்களை கொண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வாரத்தில் நாங்கள் வலிந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் சாதாரணமாக காலத்தை கடத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழுத்தடித்து எங்களுக்கு ஏமாற்றாமல் பொறுப்பு வாய்ந்த அரசு, எல்லாருடைய மக்களுடைய பொறுப்போட வந்த அரசு இதுக்கு நியாயமான தீர்வு என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் இந்த நேரம்.